வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கட்டுத்தர ரொட்டீன் தான். முதல் கலர் ஃபிஷ்ஷுன்னு தான் ஆரம்பிச்சிடலாம். கலர் ஃபிஷ்ஷுக்கெலாம் நல்லா கலர் வந்துருச்சு. வாலில் நடுவில் எல்லாம் நிறைய குட்டியும் போட்டு நல்லா பெருகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து கப்பீஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நிறையா இங்கெல்லாம் பக்கெட்டில் வச்சுருந்தோம். அதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போட்டாச்சு. எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு. நல்லா கொஞ்சம் இருக்குது குட்டி. காலையில் போட்ட ஃபுட்டு நான் சாப்பிடல. பாருங்கள் நிறைய குட்டி இருக்குது. இந்த மாதிரி செடி போட்டால் என்ன ஒரு நல்லதுன்னா, இந்த மாதிரி குட்டி போட்டால் தாய் மீனே சாப்பிடாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் தாய் மீனே சாப்பிட்ரும் குட்டிகளை போட்டோன்னையும். அந்த மீன் சாப்பிடும், இல்லாட்டி உள்ளே இருக்க மீன் எதாவது சாப்பிட்ரும். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி செடி வாங்கி உள்ளே போட்டிங்கன்னா குட்டியெல்லாம் உள்ளே போய் ஹைட் அண்ட் பிளேஸாக இருக்கும். ஒளிஞ்சிக்க மாதிரி ஒளிஞ்சு விளாண்டுருக்கும். அதுக்கிட்ட தப்பிச்சு நம்ம கைக்கு நிறைய குட்டியும் வந்து சேரும். இதுக்கு நான் என்ன தீவனம் யூஸ் பண்ணுறேன்னா, டயோட்டோன்னு இருக்குது, அந்த பிராண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நார்மல் கப்பிங்காட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே இம்பார்ட்டட் அந்த மாதிரி ஏதாவது பெரிய உயரக குட்டியெல்லாம் வளர்த்துனீங்கன்னா, மீன்லாம் வளர்த்துனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வாங்கி ஃபுட்டு போடணும். பாருங்கள் குட்டி மட்டும் தனியாக நிற்கிது. கொஞ்சம் இருக்குது குட்டியெல்லாம். வாங்க அடுத்தடுத்து போய் பார்க்கலாம். இன்னும் காலையில் ஆடை ஊற்றுலேருந்து கட்டுத்தரோம்னா கூட்டில் இனிமேல் கூட்டி க்ளீன் பண்ணணும். இது நைட் உடச்சிட்டு வந்துட்டால எச்சா உடச்சிட்டு வந்துட்டோம், அதனால இருக்குது. இது வந்துட்டு லவ் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு பானை கழட்டியாச்சு. ஏன்னா முட்டையை விட மாட்டேங்குது. அதனால் பானை கழட்டி வைக்கலான்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதனால் கழட்டி வச்சிட்டேன். தண்ணி இருக்குது. நேற்று போட்ட முருங்கைத்தலை கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. பாருங்கள், லவ் பேர்ட்ஸ்க்கு முருங்கைத்தலை, கொத்தமல்லி அதெல்லாம் போடலாம். கால்சியம் சத்துலன்னு நினைக்கிறேன். அதுக்கு கட்டில் பொண்ணு ஒரு இது இருக்குது. அது எப்படி ஒரு வெள்ளையாக கனவா மீன் ஓடுமாங்க, அதுதான் வாங்கி வைக்கணும். அது இல்லாமல் கூண்டு சுற்றி மறைச்சி வைக்கணும். இது தூணில் தான் இருக்குங்காட்டி ஏதாவது பூனை அந்த மாதிரி கண்டு பயப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் முட்டையை வைக்காமல் இருக்குது. பானையை கழட்டியாச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் மறுபடியும் பானை மாட்டணும். இன்னும் வந்துட்டு க்ளீன் பண்ணல கட்டுத்தரைய. இது பார்த்திங்கன்னா நைட்டு கோழி அரைக்கிற கூண்டு. இது வந்துட்டு பெரிய கூண்டு. இந்த கூண்டு வந்து நம்மளே தான் ரெடி பண்ணோம். ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியல, நான் ஒருவனே செய்தேன். அதனால தான் நண்பர்களே. சின்ன கூண்டு வந்துட்டு அதுதான் சின்ன கூண்டு. இதில் இப்போ அடைக்கிறதில்ல, ஏன்னா கோழி சாவலெல்லாம் பெருசாகிடுச்சு. அதனால் நம்ம இப்போதைக்கு 2 கோழி தான் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் வாங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இது வந்துட்டு பெரிய கூண்டு. ஆடெல்லாம் வெளியே போயிடுச்சு மேயருக்கு. இன்னைக்கு கட்டுத்தர சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மதியானம் போல் கொண்டு வந்து கட்டணும் ஆட்டுகளை. நானும் புறா வாங்கலான்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை. புறா குண்டுலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ வேணால் வாங்கிட்டு வந்து விட்டுடலாம். நைட்டானால் மழை பெய்யுது, காலையிலனா வெயில் அடிக்குது. உள்ளே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம பையன்தான். நாய் வெயிலுக்கு போய் நல்லா உள்ள செடிக்குள்ளே இறங்கி பறிச்சு படுத்துட்டாப்புல. வெளியேற வந்து வெயில் அடிக்குதுன்னு நாயை அவுத்து விடலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சண்டேங்காட்டி எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே, அதனால தான் அவுத்து விட முடியல. இன்னும் பெருசு ஆயிட்டான். ஃபஸ்ட்டு குட்டியாக இருந்தான், பெருசு ஆயிடுச்சு. இப்போ அந்த சைடு போய் இந்த சைடு வர முடியாமல் இருக்குது.
அங்கேயே படுத்துருச்சு போல். அந்த சைடு போய் இந்த சைடு எடுத்து விடணும் வெளியே. அவ்வளோதான் மக்களே வீடியோ.